இன்னைக்கு மார்னிங் டிஃபனா சாமி பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். பச்சரிசி பொங்கல விட ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் சிறுதானிய பொங்கல்லாம். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொங்கல்னாலே சாம்பார் சட்னி இல்லாம எப்படி? அதுவும் பொங்கலுக்கு ரொம்பவே கெட்டி சட்னியா தான் வச்சிருக்கிறேன். இந்த அகலமான மிக்ஸர் ஜார் வந்ததுலேருந்தே சட்னி அரைச்சா அப்படியே நான் கிண்ணத்துல சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுருவேன். எத்தன பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்க. இது எனக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட குக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல கம்பு ஊற வச்சிருக்கிறேன். நல்லா கம்ப வாஷ் பண்ணி, கம்பு லட்டு செய்றதுக்காக. இங்க மோரும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வெந்தயம் போட்டு வச்சிருப்பேன். இது வந்து 3 மணி போல வந்து குடிக்கிறதுக்காக. வெயில் ஆரம்பிச்சதுலேருந்தே மோர் குடிக்கிறத வந்து 11 மணி, 3 மணின்னு ரெகுலர் ஆக்கியாச்சு. அதுவும் வெந்தயம் போட்டா உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. மார்னிங் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து சூடா பொங்கலும் வந்து சாப்பிட்டாச்சு. சாம்பார் சட்னியோட. சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, சாட்டர்டே, சண்டேனாலே மார்னிங் 1 மணி நேரம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெயில்ல வைப்பேன். அதுக்காக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வெயில்ல வச்சு விட்டுட்டேன். இன்டோர் பிளான்ட்ஸ வாரத்துல 2 நாளாவது 1 மணி நேரம் வெயில்ல வச்சு எடுத்தா தான் குரோத் இருக்கும்.